அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மண்டே. எப்போ மாதிரி இந்த புது வாரத்தையும் எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸைட்டிங் அப்டேட்ஸோட. அதோட நேற்று நம்ம சேனலில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். நத்திங் ஃபோன் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை வாங்கணும் அப்படிங்கும்போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ கார்டு கொடுக்குற வீடியோ நீங்கள் செக் பண்ணலாம். அதோட இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ அண்ட் ரெட்மி உடைய கொலாபரேஷன் இஸ் லேட்டஸ்ட் லான்ச் அண்ட் 5Gக்காக வந்து கொலாப் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்திரேலியா மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து கூகுள், ஃபேஸ்புக் கிட்ட இனிமேல் சார்ஜஸ் கிளைம் பண்ண போகிறதா தெரியுது. அதோட டீட்டெயில்ஸும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் உடைய Z Flip 4 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. போன வருஷனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக்னோ நம்பர் 887 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இமோஜி பீடியா புதுசாக இமோஜிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இமோஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஃபுல் இமோஜிஸ் தான். ஹார்ட்டில் மட்டுமே 3 இமோஜிஸ் வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஷேக்கிங் ஹெட் கொடுத்துருக்காங்க. ஹைஃபைல 5 டைப்ஸ் ஆஃப் ஹைஃபை வந்து இமோஜிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 31 இமோஜிஸ் வந்து இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ண மாதிரி தெரியுது. இந்த இமோஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் இமோஜி 15.0 அவைலபிளாக இருக்கும். அதோட ஆண்ட்ராய்டு, iOS, வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கு வந்து கீபேடில் வந்து கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2022 to 2023க்குள்ள இந்த புது இமோஜிஸ் வந்து பேட்ச் வைஸாக இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த இமோஜிஸ் உடைய அப்டேட் வரும். நீங்கள் ஒருவேளை ஃபேஸ்புக் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஃபேஸ்புக் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் உங்களுக்காக கொண்டு வராங்க, மல்டிபிள் அக்கௌண்ட் க்ரியேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து ஒரு ப்ரொஃபைல் தான் வச்சுக்க முடியும் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் இனிமேல் வந்து 5 ப்ரொஃபைல் வரைக்கும் ஒரே அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 5 ப்ரொஃபைல் ஒரே அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ப்ரொஃபைல் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஃப்ரெண்ட் இல்லைனா உங்களுடைய கம்பெனி அப்படின்னு சொல்லி உங்கள் ஒரு அக்கௌண்ட் கீழே வந்து 5 ப்ரொஃபைல் மேக்ஸிமம் வச்சுக்கிற மாதிரி இப்போ வந்து பீட்டா டெஸ்டிங்கில் பண்ணிகிட்ருக்காங்க. இது எஸ்பெஷலி பிஸ்னஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் 2 பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸையும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ 5 ப்ரொஃபைல்ஸ் வந்து ஒரே அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணுற மாதிரி வந்து மெட்டா, அதாவது ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இது ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து பிக் டெக் ஜெயன்ஸ்க்கு வந்து புது ரூல் இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. இந்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நியூஸ் இல்லைனா இந்தியன் கண்டென்ட் வந்து கூகுளோ, ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரோ யூஸ் பண்ணணும்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இது எக்ஸிக்யூட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியா நியூஸ் எதுவுமே இப்போ கவர் பண்ணுறதில்ல. ஸோ ஃபேக் நியூஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த இனிஷியேட்டிவ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா, ஃப்ரான்ஸ், கனடா, ஸ்பெயின்னு இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து கூகுள், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ட்விட்டர் இவங்க 3 பேருக்கும் வந்து ஒரு நோட்டீஸ் மூலமா இந்த புது ரூல் அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இனிமேல் கூகுளாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இந்தியன் கண்டென்ட் ஏதாவது, இந்தியா நியூஸ் ஏதாவது அவங்க போடணும் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி தான் போகணும். சாம்சங் அடுத்த பிக் ஈவெண்ட் வந்து அன்பேக் ஈவெண்ட் தான். இதில் வந்து சாம்சங் உடைய கேலக்ஸி ஃபோல்ட் 4, அதுக்கப்புறம் சாம்சங் உடைய ஃப்ளிப் 4, இது கூடவே வாட்ச் 5, பட்ஸ் எல்லாமே அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய Z Flip 4. எஸ், இந்த Z Flip 4 உடைய ஒரு அவுட்லுக் டிசைன் இமேஜ் வந்து ரிவீலாக இருக்குது. இது அஃபிஷியல் ரெண்டர் கிடையாது, பட் இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இங்கே ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பட்டன்ஸ் வந்து Z Flip 3 விட கொஞ்சம் வந்து என்லார்ஜ் பண்ண மாதிரி தெரியுது. கேமரா சென்சாரும் வந்து Z Flip 3 விட வந்து ஒரு கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆயிருக்கு. ஸோ கேமரா சென்சார் வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ரியர் சைடில் அகைன் ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டூவல் கேமராஸோட தான் வரப்போகுது. கவர் ஸ்க்ரீன் இவங்க கொடுக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து Z Flip 3 மாதிரி தான் இருக்குது, பட் சில அப்கிரேட்ஸ் வந்து Flip 4ல் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த அவுட்லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது Vivo T சீரீஸில் அடுத்ததாக இவங்க லான்ச் பண்ண போகிறது Vivo T1x. இதுக்கான லான்ச் டேட் ஜூலை 20th அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 4G அண்ட் 5G குளோபலில் ஏற்கனவே லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவில் 4G வருதா 5G வருதா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்னாப்ட்ராகன் 680ல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை 5G உங்க லான்ச் பண்ணாங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல் கொண்டு வரலாம். அதோட Vivo T சீரிஸ் சொல்லவே வேண்டாம். எப்போவுமே வந்து விவோ தரப்புலேருந்து அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து அஃபோர்டபுளாக வரும் அப்படின்னு தெரியுது. 4Gயாக இருந்தாலும் சரி, 5Gயாக இருந்தாலும் சரி.
ஆப்பிள் யூசர்ஸ், அதாவது ஐஃபோனில் நீங்கள் ஒருவேளை அதிகமான ஃபோட்டோஸ் எடுப்பீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான யூஸ்ஃபுல் ஃபீச்சர், எஸ்பெஷலி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து iOS 16 ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. டெலிட் டூப்ளிகேட் ஃபோட்டோஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ டூப்ளிகேட் ஃபோட்டோஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணுற மாதிரி வந்து iOS 16 ஒரு ஃபீச்சர் ஆல்ரெடி பீட்டா வெர்ஷனில் இருந்தது, இனிமேல் அஃபிஷியலாக வரப்போகுது. ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி டெலிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ மூலயமா சிமிலர் ஃபோட்டோஸை வந்து இதுவே டிடெக்ட் பண்ணிடும். ஒன்ஸ் சிமிலர் ஃபோட்டோஸ் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு வந்து மர்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து மர்ஜ் பண்ணும். இங்கே மர்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதில் ஹையர் ரெசல்யூஷன் இருக்குது, எந்த ஃபோட்டோ நல்லா இருக்கோ அதை வச்சுக்கிட்டு இன்னொரு ஃபோட்டோ வந்து ரீசைக்கிள் பின்னில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரீசைக்கிள் பின்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். 30 டேஸ்க்கு மேலே ரீசைக்கிள் பின்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ ஏஐ மூலிமா ஆட்டோமேட்டிக்லி டெலிட் டூப்ளிகேட் ஃபோட்டோஸ் iOS 16 வரப்போகுது. ஸ்பேஸ் சேவிங் Redmi K50i இந்தியாவில் ஜூலை 20 அன்னைக்கு லான்ச் ஆகும்போது லான்ச் டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் அப்படின்னு சொல்லும்போது 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், மீடியாடெக் டைமென்சிட்டி 8100. இந்த காம்பினேஷன் எல்லாமே இப்போ மாதிரி ரெட்மி வந்து அஃபோர்டபுளாக கொண்டு வர போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போது ஜியோவோட ஒர்க் பண்ண போகிறாங்க. ஜியோவுடைய 5G கனெக்ஷனோட இவங்க ட்ரையல் வெர்ஷன்ஸ் கொண்டு போகிறதா தெரியுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 5G ரெடினஸ் ரேங்க்குக்காக வந்து ஜியோவோட கொலாப் பண்ணுறாங்க. ஸோ ரெட்மி K50i லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இது 5G ரெடி அப்படின்னு சொல்லி கிளவுட் கேமிங் எல்லாத்துலேயும் இது பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா தெரியுது. டெக்னோ ஸ்பார்க் 9 இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் ஆகும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கீ ஃபீச்சர் இப்போ இவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 11GB ரேம் வந்து வெறும் 10,000 கீழே லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு தான். ஸோ இந்த 11GB ரேம் இவங்க மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ரேமையும் கம்பைன் பண்ணி தான். அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் HD+ பேனலோட வருது. ஹீலியோ G37 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் டிசைன் இங்கே டீசெண்டாக கொடுக்குறாங்க. ஸோ டெக்னோ ஸ்பார்க் 9 இந்தியாவில் அண்டர் 10Kல வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். எமோஜி பீடியா எத்தனை புது எமோஜிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சப்ஸ்கிரைப் பட்டன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அப்துல். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிக்கே ஆட்பாங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.